ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணுற எண்ணெய் பாத்திரங்களை வந்துட்டு எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த அழுக்கான ஆயில் ஜாடி தான் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு நேரமே இல்லை. அது நான் வந்துட்டு இப்போ தான் க்ளீன் பண்ண போகிறேங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பொருளெல்லாம் எடுக்கல, 2 பொருள் தான். அது நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ அதுக்காக வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு அரை பாத்திரத்துக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஓரளவு சூடாகிருச்சு. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து சர்ஃப் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சர்ஃப் பவுடர் ஆட் பண்ண உடனேயே வந்துட்டு லைட்டாக நுரைச்சி வரும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் ஜாடியை வந்துட்டு உள்ளே வந்து டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணி எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் வந்து சுற்றி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் சுற்றி விட்டுடணுங்க. சுற்றிட்டு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லாவே ஊறி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சது வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க போகலாம். நான் இப்போ வந்துட்டு அதுக்காக ஒரே ஒரு பொருள் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த பேகு வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. இது எங்கன்னா மளிகை ஸ்டோரில், அதுக்கப்புறம் வந்து பேக்கில் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கில் தான் ஃபுல்லாகவே பேக் பண்ணி கொடுப்பாங்க. நான் அதை வந்து எடுத்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக எடுத்து வச்சுப்பேன். இதிலிருந்து நான் வந்துட்டு இப்போதைக்கு இந்த இது அலசுறதுக்கு வந்து எவ்வளோ அவசியப்படுதுன்னு அது மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக்கு வந்து நார்மல் ஸ்க்ரப்பரை விட நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அழுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துரும். இந்த பேக்கை வச்சு வந்து லட்சுமி விளக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, காமாட்சி அம்மன் விளக்கு, அது கூட வந்து க்ளீன் பண்ணலாம். ஈஸியாகவே அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிரும். அதனால இந்த பேக்கை எப்போ வாங்கினாலுமே எடுத்து தூர போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி பாத்திரங்களில் வந்துட்டு உள்ள மடிப்பு எல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் ஆகுறதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதுல எல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ஊதுபத்தி குச்சியை வச்சு நல்லா வந்து குத்தி எடுத்தோன்னா அதில் இருக்கிற அழுக்கு வந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்தோன்னா அது உள்ளே இருக்க அழுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற மடிப்புலெல்லாம் வந்து இந்த மாதிரி அழுக்கு எதுவும் இருந்ததுன்னா ஈஸியாகவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள், நான் லைட்டாக தான் வந்துட்டு அழுத்தம் கொடுக்குறேன். நான் ஈஸியாக வந்து அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி மூடியில் இருக்கிற அந்த இது ஓரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாமே வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிருங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லாவே அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அது வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதே பேக்கை வச்சு அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்க்கு க்ளீன் பண்ணாலுமே அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம அலசி வச்ச பாத்திரம் வந்து நல்லாவே வந்து பளிர்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சிரிப்பு பாரு.